தமிழ் குட்டி கதை. பாப்பா, டைம் ஆயிடுச்சு கண்ணா. டிவி போதும், வா தூங்கலாம். அம்மா, தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரேன். நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு தானே. கண்ணா, லீவு நாள்னாலும் நேரத்துக்கு தூங்கணும்டா, இல்லனா உடம்பு கெட்டு போயிடும். ஸ்கூல் டேஸ்ல மேடம்க்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ஆனா லீவு நாள்ல தூக்கமே வராது. அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க. நீங்க எனக்கு ஒரு கதை சொல்லுவீங்களாம். நான் அதை கேட்டுட்டே தூங்குவேனாம். டி அதுக்கென்ன, நான் ஒரு கதை ஸ்பெஷலிஸ்ட். அதெல்லாம் சூப்பரா சொல்லுவேன். சூப்பர் மம்மி. என்ன கதை சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். வண்ண வனம் அப்படின்னு ஒரு பசுமையான காடு இருந்துச்சு. அங்க சிங்கம், புலி, கரடி, நரி, குதிரை, யானை, மேலும் நிறைய அழகான பறவைகளும் எல்லாரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் பகல் ஃபுல்லா விளையாடிட்டு மேய்ச்சலுக்கும் போயிட்டு ஈவினிங் ஆனதும் ஒரே இடத்துக்கு வந்து அப்பாடான்னு நைட்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா அங்க ஒரு ஆந்தை இருந்துச்சு. அது மட்டும் மரத்துக்கு மேல இருந்து இவங்க தூங்குறதையெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் நைட்ல இப்படியே தூங்கி நைட்டோட அழகையும் அமைதியையும் மிஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட மெதுவா பேசி புரிய வைக்கணும்னு அந்த ஆந்தை அமைதியா யோசிச்சுது. முதல்ல அந்த ஆந்தை குட்டி மான்கள் அப்புறம் முயல்கிட்ட போய் மெதுவா பேசுச்சு. அதுக்கப்புறம் குரங்குகளும் மயில்களும் இருந்த குழு கிட்ட போய் இரவு ரொம்ப அழகானது, நைட் லைஃப் மேஜிக் மாதிரி இருக்கும்னு சொல்லுச்சு. கடைசியில சிங்கம், யானை, குதிரை கிட்டையும் போய் இரவோட அமைதியும் அழகும் பற்றி பெருசா சொல்லுச்சு. ஆனா ஆந்தை மட்டும் நைட் லைஃப் பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்துச்சு. ஆந்தைய பார்த்த சிங்கம், எங்களோட வாழ்க்கை வேற, உன்னோட வாழ்க்கை வேற, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அந்த ஆந்த அவங்க சொல்றத கேட்காம திருப்பி திருப்பி பேசிட்டே இருந்துச்சு. ஆந்த பேசுறது பிடிக்காம மத்த அனிமல்ஸ் எல்லாம் அங்கிருந்து போயிடுச்சுங்க. ஆந்தை கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தாலும் அந்த ஆந்த பேசுனது இவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுச்சு. நாமளும் நைட் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா 3 நாள் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு ஒன்னா டிசைட் பண்ணாங்க. முதல் நாள் நைட்டு ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சுது. நெருப்பு மூட்டி அத சுத்தி ரொம்ப சந்தோஷமா ஆடியும் பாடியும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா டைம் ஆக ஆக அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. மார்னிங் அவங்க தூங்கலான்னு நினைச்சாலும் அவங்களால தூங்க முடியல. செகண்ட் டே அவங்க நினைச்ச மாதிரி போகல. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாங்க. தூங்காததால அவங்க மைண்டும் பாடியும் அவங்க கண்ட்ரோல்லயே இல்ல. தேர்ட் டே நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. சிங்கத்துக்கு கோவம் அதிகமாகி கதற ஆரம்பிச்சுது. யானை வெறி வந்த மாதிரி மரத்தை பிடுங்கி எரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்த குதிரை, போதும் போதும், இந்த நைட் லைஃபும் வேணாம், ஒன்னும் வேணாம், நமக்கு தூக்கம்தான் முக்கியம், இத்தோட இத நிறுத்திட்டு தூங்கலாம்னு சொல்லுச்சு. அத கேட்டு எல்லா மிருகங்களும் தூங்க போயிட்டாங்க. இப்போ புரியுதா தூக்கம் எவ்ளோ முக்கியம்னு? தூக்கம் இல்லைன்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ஸ்பாயில் ஆகிடும். சோ நைட்ல ரொம்ப நேரம் ஃபோனும் டிவியும் பார்க்காம சீக்கிரம் தூங்கு, ஓகேவா? அம்மா, உண்மையிலே நீ ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸ்டோரி சொல்றேன்னு கிளாஸே எடுத்துட்டீங்க. ஓகே, நான் இனிமே சீக்கிரம் தூங்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம தமிழ் குட்டி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.